அன்பானவர்களே, அன்பு வணக்கம். தம்பதியர்கள் பிரிந்து போவதற்குண்டான காரணங்கள் என்ன? புதிதாக திருமணமான ஆண் பெண் இருவரை ஒரு வருட காலம் நாம் அவர்களை என்னவென்று கூப்பிடுவோம்? புதுமண தம்பதிகள் என்றுதான் அழைப்போம், இல்லையா? ஒரு தலை தீபாவளியோ ஒரு தலை பொங்கலோ கொண்டாடிவிட்டால் அதற்கப்பால் அவர்களை அழைப்பவர்கள் எல்லாம் கணவன் மனைவி என்றுதான் அழைக்கிறார். அந்த ஒரு வருட காலம் அவர்கள் புதுமண தம்பதிகள் தான். அதனால் அவர்களை தம்பதிகள் என்று அழைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த புதுமண தம்பதிகள் ஒரு வருட காலத்திலேயே ஒருவரை ஒருவர் பிரிந்து போவதற்குண்டான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இக்காலத்தில் அதிகமாகி வருகிறது. நீதிமன்றங்களில் வருகின்ற விவாகரத்து வழக்குகளில் நிறைய சதவிகிதம் ஒரு வருடம் வாழ்ந்து முடிவதற்குள்ளாகவே அவர்கள் விவாகரத்து கேட்டு விண்ணப்பியவர்கள் அதிகமாக இருக்கிறார். இந்த ஒரு வருட காலத்திற்குள் அவர்கள் என்ன காரணங்களுக்காக பிரிகிறார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக பார்க்கலாம். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்று சொல்லுவார்கள். இந்த 90 நாட்களுக்குள்ளாகவே அவர்களுக்குள் என்ன ஏற்பட்டது தெரியவில்லை. பிரிவதற்குண்டான விதைகளை விதைத்து விடுகிறார்கள். அது காலம் வளர வளர ஒரு வருடத்திற்குள் அது பெரிய அளவில் விருட்சமாக மாறி பிரிந்து போகின்ற நிகழ்வுகள் இன்று நிறைய நடக்கும். அப்போ கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கே ஒரு வருடமாவது 2 வருடமாவது ஆகலாம். சிலர் காலம் முழுவதும் புரிந்து கொள்ளாமலேயே கணவன் மனைவியாக வாழ்ந்து வருவதுதான் நிறைய வேடிக்கையான நிகழ்வுகளாக இருக்கிறது. ஏதோ சலித்துக் கொண்டு சகித்துக் கொண்டு வேறு வழி இல்லை என்பதால் வாழ்ந்தவர்கள் அக்காலம். இப்போதெல்லாம் உடனடியாக முடிவுகளை எடுத்து விடுகிறார். எதற்காக பிரிகிறோம், ஏன் பிரிகிறோம், என்ன காரணம் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. ஒரு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், சிறு சிறு சண்டைகள், சின்ன மோதல்கள், இதையெல்லாம் பெரிதாக ஊதி பெரிதாக்கி அதை காரணம் காட்டி பிரிந்து போகிறவர்கள் தான் இன்றைய தம்பதியர். இது எந்த வகையில் எல்லாம் நிகழ்கிறது என்றால், இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதை, இருவேறு துருவங்களாக இருப்பவர்களை ஒன்று சேர்த்து வைக்கும் போது எவருடைய ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள், கனவுகள், கற்பனைகள், குணநல இயல்புகள், நடவடிக்கைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் வேறுவேறாக. மனைவியினுடைய எண்ணங்கள், கற்பனைகள், ஆசைகள், அவளுடைய குணநலன்கள், இயல்புகள் எல்லாம் வேறுவேறாக இருக்கும். ஆனால் ஜாதக பொருத்தம் 10க்கு 10 சரியாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கூட ஒத்து போகாது இருப்பதை யாருமே தெரிந்து கொள்வதே இல்லை. 10க்கு 10 பொருத்தம் பார்த்தவர்கள் எல்லாம் இன்று வரிசையாக நீதிமன்றங்களில் நிற்கிறார். ஆச்சரியமான ஜாதகம்,
அதிசயமான ஜாதகம். இது போல ஒரு ராஜ ஜாதகம் கிடைக்காது. உடனே திருமணத்தை முடித்து விடுங்கள், இரு பொருத்தங்கள் சரியாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்வதை கேட்டு திருமணம் செய்து வைத்து இந்த ராஜ பொருத்தம் தான் ஒரு வருடத்தில் என்ன செய்கிறது? விவாகரத்துக்கு, ராஜாங்கத்துக்கு செல்கிறது. அப்ப என்ன காரணங்கள் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று பெற்றோர்கள் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. இன்றைய சமுதாயம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நின்று யோசிப்பதற்கு நேரமே இல்லை. திருமணம் செய்து கொள்கின்ற தம்பதியர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த விஷயங்களில் முதலில் ஆர்வமும் அக்கறையும் காட்ட வேண்டும், எப்படி இல்லற வாழ்க்கையை இனிமையாக நடத்த வேண்டும், எப்படி பால் உறவை, தேக உறவை ஒரு நிறைவாக பரிபூர்ணமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், ஒருவர் மனதை ஒருவர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் யாரும் கற்றுத் தருவதில்லை. இதை பற்றியெல்லாம் எந்த கல்வி திட்டத்திலும் எந்த ஒரு பாடமும் இல்லை. இதை பள்ளியிலோ கல்லூரியிலோ பல்கலைக்கழகங்களிலோ கற்றுத் தருவதற்கே இல்லை. பெற்றவர்கள் வீட்டில் தான் பெண்ணை கட்டி கொடுக்கும் போது இப்படியெல்லாம் நீ புகுந்த வீட்டில் பொறுமையோடு அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்லித் தருவதே இல்லை. எல்லாம் தொலைக்காட்சிகளில் வருகின்ற தொடர்களை பார்த்து 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 பெண்களின் மனதிலும் ஆண்களின் மனதிலும் விஷ விதைகள் ஊறி போயிருக்கிறது. அவர்களுடைய எண்ணங்களே எதிர்மறையாக எண்ண வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது. இந்த இரண்டு விஷ மனதை ஒன்று சேர்க்கும் போது அங்கே குழப்பங்கள் ஏற்படுகிறது, குளறுபடிகள் ஏற்படுகிறது, சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது. இன்றைய தொலைக்காட்சி தொடர் எல்லாம் ஆண்கள் பெண்கள் மனதிலே பிரிவுகளை உண்டாக்குவது எப்படி என்றுதான் எல்லா நாடகங்களும். இரண்டு பேரும் எப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று எந்த ஒரு தொடரும் இல்லை. ஒரு கணவனுக்கு வேறு ஒருவனோடு தொடர்பு, ஒரு மனைவிக்கு வேறு ஒருவனோடு கள்ள தொடர்பு, இப்படிதான் எல்லா தொடர்களையும் காட்டுகிறார்கள். அப்போ இருவரும் அதே நினைப்போடு எதை நாம் பார்க்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ, எதை எண்ணுகிறோமோ அது மனதிலே ஆழமாக பதிவாகிவிட்டால் அதுதான் செயல்களாக வரும். அப்ப திருமணம் செய்து கொள்கின்ற ஒரே வருடத்தில் இந்த தொடர்கள் எல்லாம் ஆண் பெண்களை பிரிவதற்குண்டான விதைகளாக தான் இருக்கிறது தவிர சேர்த்து வைப்பதற்குண்டான எந்த விதமான நிகழ்வுகளும் நாடகங்களும் இல்லவே இல்லை. பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கும் பெண்ணுக்கும் பொறுமையை காப்பது எப்படி என்று கற்றுத்தருவதில்லை. திருமணம் செய்து கொள்கின்ற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம் எப்படி ஒரு இல்லற இனிய வாழ்க்கையை வாழலாம் என்று கனவு காண்கிறார்களே தவிர அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது தெரியும். பல்வேறு குழப்பங்கள் வாழ்ந்த சமுதாயத்தில் தான் இன்று இருக்கு. இந்த நேரத்தில் அவர்கள் திருமணம் செய்து கொள்கின்ற தம்பதிகள் இரு மனங்கள் சேர்ந்த பிற்பாடு, ஒருவரை ஒருவர் ஓரளவாவது புரிந்து கொண்ட பிற்பாடு தேக உறவை வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுவதே இல்லை. காலையில் திருமணம், இரவு தேக உறவு. ஒரே நாளில் யார் யாரை புரிந்து கொள்ள முடியும்? ஒன்றுமே புரிந்து கொண்டிருக்க முடியாது. ஆரம்ப சுழி கூட போட்டிருக்க முடியாது. அங்கேதான் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த தம்பதியர்கள் ஓர் வருடத்தில் பிரிந்து போவதற்கு காரணங்கள் என்ன என்று பல பேரிடம் ஆராய்ச்சி செய்த பாலியல் வல்லுநர்கள் அவர்களுடைய ஆய்வறிக்கையில் கூறுகின்ற ஒரே ஒரு விஷயம்,
தம்பதியர்கள் பிரிந்து போவதற்கு பாலியல் பிரச்சனைகளே காரணம் என்று கூறுகிறார். இதுதான் ஒரு பூதகரமாக வெடிக்கிறது. இதுதான் ஒருவருக்கு ஒருவருடைய கருத்து வேறுபாடுகளை, சண்டை சச்சரவுகளை பெரிதாக்கும். என்ன செய்யணும்? முதல்ல இருவருமே ஒருவர் மனதை எப்படி ஒருவர் புரிந்து கொள்வது என்பதை கற்றுத் தருவதற்கு ஆட்கள் வேண்டும். அப்போ கற்றுத்தருகின்ற பயிற்சி நிலையங்களாவது அவர்கள் போய் சேர வேண்டும். எல்லாம் நிறைவாக இருக்கின்ற ஒரு ஆணும் பெண்ணும் கிடைப்பது என்பது உலகத்தில் கிடையவே கிடையாது. நிறைவாக இருந்த ஒரு மனிதன் இறந்து விட்டான், ஒரு மனிதன் பிறக்கப் போகிறான் என்றுதான் பழமொழி இருக்கிறது. ஆண் பெண் இருவரிடையே சில குறைபாடுகள் இருக்கும். இந்த குறைபாடுகளை எல்லாம் நிறைகளாக மாற்றிக் கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வேண்டும். ஒரு இல்லற வாழ்க்கை இனிதாக நடத்துவதற்கு சில காலங்கள் ஆகும். உறவுகள் இனிமையாக மாறுவதற்கு சில காலங்கள் ஆகும். அதுவரை பொறுத்திருக்க வேண்டும். ஒரு விதை விதைத்தால் அது செடியாகி மரமாகி பூ பூத்து காய் காய்த்து கனியாக மாறுவதற்கு கூட ஒரு 4-5 வருடங்கள் ஆகும். அப்போ நாம் அது வரைக்கும் சில நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும். ஏனென்றால் இன்று சுயமாக நிற்கிறோம், சுதந்திரமாக இருக்கிறோம், எங்களுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது என்ற ஆணவ போக்கு, அகங்கார போக்கு இருவரிடமே இருக்கிறது. இது அவர்களுடைய வாழ்க்கையே நரகமாகி ஒரு திருமண பந்தத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ஆனால் மறு திருமணம் செய்து கொண்ட பிற்பாடுதான் உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். கண் கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் என்பது தேவையில்லாது. அப்போ விவாகரத்து வாங்கி கொண்டவர்களுடைய நிலைமைகளை எல்லாம் எப்படி இருக்கிறது? அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலானோருக்கு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. 2ஆம் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு ஓரளவு ஒரு வருடமோ 2 வருடமோ பொறுமையாக இருந்திருந்தால் அதே பயணம் இனிமையாக ஒரு அழகான ஒரு இல்லற பயணமாக இருந்தது. ஆக திருமணம் செய்து கொண்டவர்கள், திருமணம் செய்ய போகிறவர்கள் முதலில் ஒரு ஆண் பெண் மனதை எப்படி படிப்பது, ஒரு பெண் ஆண் மனதை எப்படி புரிந்து கொள்வது, இரு மனங்கள் எப்படி ஒன்று சேர்வது, எப்படி கலப்பது, கரைந்து போவது என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்குண்டான வகுப்புகளில் சேர வேண்டும். அதற்கப்பால் தேக உறவை எப்படியெல்லாம் ஒரு முழுமையாக, நிறைவாக, பரிபூர்ணமாக இருவருமே அனுபவிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டையும் தெரிந்து கொள்ளாத வரை அந்த இல்லற வாழ்க்கையானது இனிமையாக இருக்காது. அது இடையிலேயேதான் பிரிந்து போகும். ஒரு திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆணை போய் உன்னுடைய மனைவியை எப்படியெல்லாம் நேசிப்பாய் என்று கேட்டு பாருங்கள். ஒரு பெண்ணை உன்னுடைய கணவனை நீ எல்லாம் எப்படியெல்லாம் நேசிக்க போகிறாய் என்று சொல்லு என்று கேட்டு பாருங்கள். இருவருக்குமே விடை தெரியாது. ஏனென்றால் நேசிப்பது எவர், அது அவர்களுக்கு தெரிவதே இல்லை. அதனால்தான் பிரச்சனைகள். இதையெல்லாம் தான் தந்திரா தரும் தாம்பத்திய யோக வகுப்பில் இரு மனங்களை புரிந்து கொள்வது என்பதை பற்றியும், இருவரும் எப்படி இனிமையாக தேக உறவை வைத்துக் கொள்வது என்பதை பற்றியும் தான் கற்றுத்தரப்படுகிறது. அந்த வகுப்பை நான் நேரடியாக நடத்துகிறேன். விருப்பம் இருப்பவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, திருமணம் செய்து கொண்டிருப்பவர்களும் சரி, செய்ய போகிறவரும் சரி, ஒரு இனிமையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். சந்தோஷம்.